எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். மஸ்கட்லேருந்து திருப்பதி. நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க புதுசாக. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நம்ம அரபிக் அண்ட் ஹிந்தி கிளாஸில் வந்து எக்ஸ்டர்டே ரெண்டு மூணு வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டோம். அது வந்து நம்ம நண்பர்கிட்ட வந்து கேட்டு அவர் ஓகே புரிஞ்சான்னு தெரிஞ்சுன்னு பார்ப்போம். அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அடுத்தது நம்ம வந்து சொல்லி கொடுத்துடலாம் அவருக்கு. வாங்க முரளி, வேறு தான் நம்ம நண்பர் அவர்கள் மஸ்கட்டில் ஒர்க் பண்ணுறவர். இப்போ உங்களை நேற்று லேர்ன் பண்ணது உங்களுக்கு ஈஸியாக இருந்துங்களா? ஈஸியாக இருந்தது, ரொம்ப கொஞ்சம் சொல்லிடுங்க ஒரு தடவை, அது அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லெசன் போயிடுவோம். ஸோ நான் நம்பர்ஸ்லாம் எடுத்து சொல்லிக் கொடுத்தாப்புல. இப்போ அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அரபிக்கில் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 1க்கு வந்து வாஹத், செகண்டுக்கு வந்து தினீன், ஓகே, தேர்டுக்கு வந்து தலாத்தா, 4 வந்து அரபா, 5 வந்து கம்சா. ஸோ பேசிக்கான நம்பர்ஸ் சொல்லிக் கொடுத்தாப்புல. அதே மாதிரி ஹிந்தியில் பார்த்தா ஏக், ஃபர்ஸ்ட் 1க்கு வந்து ஏக், செகண்ட் வந்து தோ, 3க்கு வந்து தீன், 4 வந்து சார், 5 வந்து கம்சா, 5 வந்து பாஞ்ச். ஏன்னா அது அரபிக். அது சூப்பர். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும். இருந்தாலும் இவ்வளவு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூட. இனிமேல் அடுத்தது வந்து இன்னைக்கு பார்த்துடலாம். இன்னைக்கு வீடியோவில் இன்னைக்கு வந்து 5 வரை தெரிஞ்சுக்கிட்டீங்க. 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா சித்தா. 6 சித்தா அரபிக்ல வந்து சித்தா. 7 வந்து பார்த்தீங்கன்னா சபா. 7 வந்து சபா. ஓகே. 8 வந்து பார்த்தீங்கன்னா தமானியா. 8 தமானியா. 8 வந்து தமானியா. ஓகே. 9 வந்து பாத்தீங்கன்னா திசா. ஓகே. தினுசாவா இருக்கு. ஓகே. இப்போ வந்து 9th வந்து திசா. ஓகே. 10 வந்து பாத்தீங்கன்னா 10th அஸ்ரா. ஓகே. இது புதுசா தான் இருக்கு. இது புதுசான வார்த்தை, லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே. 6 வந்து சித்தா, சபா, தமானியா, திசா, அஸ்ரா. இதான் 6ல இருந்து 10 உள்ள. இது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம செப்பரேட்டா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அனுப்புவோம். ஃபாரின்ல உள்ள நண்பர்கள் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லாகவே சேம் அரபிக் மொழி தான், கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை சொல்லி காட்டிங்க. சித்தா, சபா, தமானியா, திசா, அஸ்ரா. இது 6ல இருந்து 10 வரை உள்ள அரபிக். ஓகே. இது வந்து கிளியரா நாளைக்கு நல்லா கிளியரா படிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. அதே ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சே. ஓகே. சாத், 8, 9, 10. எனக்கு 10க்கு ஓரளவு போகணும் தெரியும். 10 எல்லாத்துக்குமே ஈஸி தான். அதனால அதுதான் ஈஸியா 10 முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா 10 எல்லாத்தையும் ஈஸியா தான் சொல்லுவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 6ல இருந்து 10 வரை ஹிந்தியில சொல்லி கொடுத்தாச்சு, அரபிக்ல சொல்லி கொடுத்தோம். ஓகே. திரும்பி நான் ரிப்பீட்டா சொல்லிடுறேன். நண்பர்கள் சொல்லி கொடுத்த போல உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன். நண்பர்கள் தீர்க்கணுங்க. 6க்கு வந்து சித்தா, 7க்கு வந்து சபா, 8க்கு வந்து தமானியா, 9க்கு வந்து திசா, 10க்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்ரா. சேம் ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா சே, சாத், 8, 9, 10. இதான் வந்து அடுத்த இது. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற இந்த அரபிக் மொழியில எதுவும் தமிழோட வார்த்தை அரபிக்ல தெரியலைன்னா, ஹிந்தியில தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதோட அரபிக் இதை வந்து எங்க சொல்லி தரோம். அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு போடுறோம். ஓகே. தேங்க்யூ. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. பை. ஓகே. தேங்க்யூ. பை. See you. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நாளைக்கு இதோட கண்டினியூ பார்க்கலாம். ஓகே. பை.